அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நண்பர்களே, வாழ்க்கையில உண்மையான தோல்வி என்னன்னு தெரியுமா? நாம ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கும் போது ஒரு பயம் வரும் பாருங்க. அதுதான் உண்மையான தோல்வி. ஏன்னா வெற்றிங்கிறது ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. அது ஒரு ஜேர்னி. இன்னைக்கு நீங்க ஜெயிச்சிருக்கலாம். ஆனா அந்த வெற்றியை தக்க வைக்க நாளைக்கு நீங்க மறுபடியும் ஓடணும். ஒருவேளை இன்னைக்கு நீங்க தோத்து போயிருக்கலாம். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தோல்வி உங்களை முடிக்க வந்த முடிவுரை கிடையாது. அது நீங்க எழுத போற வரலாற்றுக்கான முன்னுரைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல ஜெயிச்சவன் கோல்டு மெடல் வாங்கின அடுத்த செகண்டே அடுத்த ஒலிம்பிக்கு ஓட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா வெற்றிங்கிறது பாதியில நிக்கிற விஷயம் கிடையாது. நம்மள பல பேர் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஒரு சின்ன இலக்கை அடைஞ்ச உடனே ரிலாக்ஸ் ஆகிடுறோம். ஒரு கவர்மெண்ட் வேலை, ஒரு பிசினஸ் செட்டில்மெண்ட், ஒரு நல்ல சம்பளம், இதெல்லாம் நாம அடைஞ்ச உடனே நம்ம மனசு சொல்லும், அப்பாடா நாம செட்டில் ஆயிட்டோம்னு. ஆனா செட்டில் ஆகுறது தான் ஒரு மனுஷனோட அறிவுத்திறனுக்கு நீங்க வைக்கிற முற்றுப்புள்ளி. வெற்றிங்கிறது ஒரு மலை உச்சின்னு நினைச்சு ஏறாதீங்க. அது ஒரு ஏணி, ஏறிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்க எப்போ நிக்கிறீங்களோ அப்பவே பின்னாடி வரவன் உங்களை முந்திட்டு போயிட்டே இருப்பான். வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படிங்கிறவரு ஒரு விஷயம் சொன்னாரு. சக்சஸ் இஸ் நாட் ஃபைனல், ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபேட்டல். அதாவது வெற்றி என்பது முடிவல்ல, தோல்வி என்பது மரணமல்ல. நம்ம ஊர்ல பாதி பேர் ஒரு முறை ஜெயிச்ச உடனே அப்பாடா எல்லாம் முடிஞ்சதுன்னு உக்காந்துடுறோம். அங்கேயே அவங்களோட வீழ்ச்சி ஆரம்பமாகுது. மீதி பேர் ஒரு முறை தோத்த உடனே எல்லாம் போச்சுன்னு முடங்கிடுறாங்க. ஆனா வெற்றியும் தோல்வியும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் துணிச்சல். அதே வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு விஷயம் சொல்றாரு. இட் இஸ் த கரேஜ் டு கண்டினியூ தட் கவுண்ட். அதாவது வாழ்க்கை உங்களை அடிக்கடி சோதிக்கும். சில நேரம் தரையில போட்டு உங்களை அடிக்கும், மிதிக்கும். அப்போ நீங்க எவ்வளோ அடி வாங்குறீங்கன்னு முக்கியம் இல்லை. அடி வாங்கியும் மறுபடியும் எழுந்து நின்று வாழ்க்கையோட சண்டை போடுறீங்களே, அந்த துணிச்சல் தான் உங்களை வெற்றியாளனா மாற்றும். ஒரு பெண் சிங்கம் 10 முறை வேட்டைக்கு போகுதுன்னா அந்த வேட்டையில 7 முறை தோல்வி தான் அடையும். ஆனா அந்த பெண் சிங்கம் 7 தோல்விக்காக வேட்டையாடுறத நிறுத்துறதில்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் சின்ன சின்ன தோல்விகள் வரும். அதை கடந்து மறுபடியும் நாம ஓட ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உலகத்தில் இருக்கிற பெரிய வெற்றியாளர்கள் எல்லாரும் அவங்க செஞ்ச சாதனையை விட அவங்க சந்திச்ச தோல்விகள் தான் அதிகம். ஆனா அந்த தோல்வியால தான் வெற்றி அடைஞ்சு அவங்க சாதனை படைச்சிருக்காங்கன்னு நாம புரிஞ்சுக்கணும். ஒரு வெற்றியாளனா நீங்க கர்வம் அடைஞ்சீங்கன்னா அது உங்க வளர்ச்சியை தடுக்கும். ஒரு தோல்வியாளனா நீங்க பயந்தீங்கன்னா அது உங்க எதிர்காலத்தையே அழிக்கும். அப்போ எதுதான் முக்கியம்? விழுந்த பிறகும் தூசியை தட்டிட்டு இன்னும் ஆட்ட முடியலன்னு மறுபடியும் எழுந்து நிக்கிறீங்களே, அந்த துணிச்சல் தான் உங்களை ஒரு லெஜண்டா மாற்றும். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க 2 வகை. ஜெயிச்ச சந்தோஷத்துல மிதக்கிறவங்க, தோத்த வழியில துடிக்கிறவங்க. உங்களுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நேத்து ஜெயிச்சது இன்னைக்கு கணக்குல வராது. நேத்து தோத்தது இன்னைக்கு உங்களை தடுக்காது. முதல்ல உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. இன்னைக்கு என்ன புதுசா கத்துக்கிட்டீங்க? இன்னைக்கு உங்க இலக்கை நோக்கி 1 இன்ச்சாவது முன்னாடி போனீங்களா? அதுதான் இங்க முக்கியம். யாரும் சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலைமை நிரந்தரம் இல்ல. வெற்றி கிடைச்சா தலைகணம் வேணாம், தோல்வி கிடைச்சா கண்ணீர் வேணாம். பயணத்தை தொடருங்க. ஏன்னா உலகத்தோட பார்வையில வேணா நீங்க தோத்துருக்கலாம். ஆனா முயற்சி செய்யற வரைக்கும் நீங்க தோற்கடிக்கப்படாத ஒரு வீரன்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு மத்தவங்க உங்களை வேஸ்ட்னு சொன்ன அதே வாய் நாளைக்கு நீங்க ஜெயிச்ச உடனே எனக்கு அப்பவே தெரியும் இவன் ஜெயிப்பான்னு அப்படின்னு சொல்லும். உலகம் இப்படிதான். இங்க மாற்றம் இல்லாத ஒரே விஷயம் மாற்றம் மட்டும்தான். நீங்க இன்னைக்கு இருக்கிற இதே இடத்துல நாளைக்கு இருக்க போறது இல்லை. ஆனா அதுக்கு நீங்க இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? வெற்றி வந்தா மனுஷன் மாறிடுவான், தோல்வி வந்தா மனுஷன் உடஞ்சிடுவான். இது ரெண்டுமே ஆபத்து தான். வெற்றி கிடைச்சா ஏன் தலையை நான் வேணான்னு சொல்றேன்னா, ஏன்னா திமிர் ஏறும்போது அறிவு மழுங்கிடும். அப்புறம் நீங்க சம்பாதிச்ச அத்தனையும் ஒரே நொடியில காணாம போகும். அதே மாதிரி தோல்வி கிடைச்சா கண்ணீர் வேணாம். ஏன்னா அழுதுட்டு இருக்கிற கண்ணுக்கு அடுத்து வர வாய்ப்பு தெரியாது. ஒரு கெடிகாரத்தோட முள்ள கவனிச்சிருக்கீங்களா? அது 12க்கு போகும்போது சந்தோஷப்படுறது இல்லை, 6க்கு வரும்போது அழுது நிக்கிறது இல்லை. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நீங்களும் பயணத்தை தொடருங்க. சரித்திரம் படைச்ச எல்லாரும் ஒரு காலத்துல அடி வாங்கி ஓரமா உட்கார்ந்தவங்க தான். ஒருத்தர் 1000 முறை ஒரு கண்டுபிடிப்புல தோக்குறாரு. ஒருத்தர் டீ வித்துட்டு நாட்டை ஆள்றாரு. ஒருத்தர் கருப்பா இருக்காருன்னு சினிமால இருந்து துரத்தப்படுறாரு. இவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இவங்க எல்லாரும் உலகத்தோட பார்வையில தோத்து போனவங்க தான். ஆனா அவங்க மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. முயற்சி செய்யற வரைக்கும் நீ தோற்கடிக்கப்படாத ஒரு வீரன். நீங்க எப்ப தெரியுமா தோக்குறீங்க? எப்போ என்னால முடியாதுன்னு சொல்லி முயற்சியை கைவிடுறீங்களோ
அந்த செகண்ட் தான் நீங்க தோக்குறீங்க. அது வரைக்கும் நீங்க ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கிறீங்க. நீங்க இன்னும் செதுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. அங்க தெரியிற உருவத்த பாருங்க. அந்த மனுஷனுக்கு தான் உங்கள காப்பாத்துற பொறுப்பு இருக்கு. மத்தவங்க உங்கள கைவிடலாம். ஆனா நீங்க உங்கள கைவிடலாமா? உலகம் உங்கள பார்த்து சிரிக்குதா? சிரிக்கட்டும். உலகம் உங்கள கேலி செய்யுதா? செய்யட்டும். ஏன்னா வரலாறு படைக்கிறவனுக்கு தான் அதிக எதிர்ப்புகள் வரும். ஒரு போர் வீரன் காயத்தோட வர்றதை விட காயமே இல்லாம வர்றது தான் அவமானம். உங்க மேல இருக்கிற வடுக்கள் ஒவ்வொன்றும் நீங்க போராடுறதுக்கான சாட்சி. நண்பர்களே, இங்க யாரும் உங்களுக்காக வந்து கதவை திறந்து விட மாட்டாங்க. நீங்க தான் உங்களுக்கான பாதைய உடைச்சு உருவாக்கணும். கஷ்டம் வரும்போது கடவுளை தேடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வலிமையை தேடுங்க. சிங்கம் பசியோடு ஓடினா மட்டும்தான் அதுக்கு இரை கிடைக்கும். உங்க பசி என்ன? வெறும் வேலை கிடைக்கிறது மட்டும்தானா? மத்தவங்க உங்களை குறை சொல்றாங்களா? சொல்லட்டும். அவங்க சொல்ற ஒவ்வொரு கல்லையும் எடுத்து வைங்க. உங்க வெற்றிக்கான கோட்டையை கட்ட. ஏன்னா அமைதியா இருந்து சாதிக்கிறவன் தான் ஆர்ப்பாட்டமா ஜெயிக்கிறான். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெருப்பை அணைய விடாதீங்க. இன்னைக்கு நீங்க படுற அவமானம் தான் நாளைக்கு நீங்க வாங்க போற கைத்தட்டலுக்கான அஸ்திவாரம். ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயிச்சவன் வரலாறு படைக்கிறான். ஆனா தோத்து மீண்டும் வந்தவன் தான் ஒரு லெஜெண்டா உருவாகிறான். நீங்க வெறும் வெற்றியாளனா இருக்க போறீங்களா இல்ல ஒரு லெஜெண்டா இருக்க போறீங்களா? முடிவு உங்க கையில. எழுந்து நில்லுங்க. இலக்க நோக்கி ஓடுங்க. உலகம் உங்களை அண்ணாந்து பார்க்கும். உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லவா? இந்த உலகம் ரொம்ப விசித்திரமானது. நீங்க ஜெயிக்கும்போது உங்க பின்னாடி வர கூட்டத்தை விட நீங்க தடுமாறும்போது உங்களை வேடிக்கை பார்க்குற கூட்டம் தான் அதிகம். அதே மாதிரி வேடிக்கை பார்க்குற கூட்டத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா அரங்கத்துல உக்காந்து கை தட்டுறவன் வரலாற்றுல இடம் பிடிக்க மாட்டான். அந்த மேடையில நின்று போராடுறவன் தான் வரலாற்றை படைப்பான். நம்மள பல பேர் சொல்ற ஒரு விஷயம் நேரம் சரியில்லைன்னு சொல்றோம். ஒரு விஷயம் நாம புரிஞ்சுக்கணும். உங்க உழைப்பு எப்ப உச்சத்தை தொடுதோ அப்போ உங்க நேரம் தானாவே மாறும். அதிர்ஷ்டம்ங்கிறது சும்மா வர்றதில்ல. விடாமுயற்சியும் சரியான நேரத்தையும் சந்திக்கிற ஒரு புள்ளி தான் அதிர்ஷ்டம். உங்ககிட்ட இன்னைக்கு எதுவுமே இல்லையா? சந்தோஷப்படுங்க. ஏன்னா எதுவுமே இல்லாதவனுக்கு தான் எதை இழப்போம்ங்கிற பயம் இருக்காது. அந்த பயம் இல்லாதவன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய தைரியசாலி. உங்க சூழ்நிலைகளை குறை சொல்லாதீங்க. இருட்டா இருக்குன்னு வருத்தப்படுறதை விட ஒரு மெழுகுவத்தியை ஏத்துறது தான் புத்திசாலித்தனம். உங்க கனவு மற்றவங்களுக்கு வேடிக்கையா தெரியலாம். ஆனா அந்த கனவு தான் உங்களை உயிர்ப்போட வச்சிருக்கும். மற்றவங்களுக்காக உங்க கனவை சுருக்காதீங்க. உங்க இலக்கு வானமா இருந்தாதான் அட்லீஸ்ட் நீங்க மேகத்தையாவது தொட முடியும். அதே மாதிரி மற்றவன் உங்களை விட வேகமா ஓடுறான்னு பார்க்காதீங்க. நீங்க உங்க பாதையில சரியா போறீங்களா? அதுதான் நீங்க பார்க்கணும். பலி வரும்போது சிரிங்க. தோல்வி வரும்போது கத்துக்கோங்க. வெற்றி வரும்போது தலை குனிஞ்சி நன்றியோட இருங்க. உங்க தோல்வியை பார்த்து சொல்லுங்க, நீ என்ன ஒரு முறை கீழே தள்ளுனா நான் 10 முறை எழுந்து நிப்பேன்னு. ஏன்னா முயற்சி செய்யற வரைக்கும் நீங்க தோற்கடிக்கப்படாத ஒரு வீரனுங்கிறத மறந்துடாதீங்க. அதனால உங்க வேட்டைய தொடங்குங்க. காலம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. துணிச்சலோடு அடுத்த அடியை எடுத்து வைங்க. வெற்றி உங்களை தேடி வரும். உங்க வெற்றிக்கான உந்துதல்களை நான் கொடுக்கறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மீன் சேனல். நன்றி, வணக்கம்.